ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி, ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். ஸோ நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தோம்? ரீசெண்டாக இருக்கிற நம்மளுக்கு லோ மிட்டிகேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம், லோ கன்ஃபார்ம். அண்ட் ரீசெண்டாக இருக்கிற ஹைக்கு மேலே நம்மளுக்கு போய் க்ளோஸ் வச்சானா நம்மளுக்கு இஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது டிஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இப்போது இங்கே ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போது இது வேலிடான ஹை, வேலிடான லோ, இதுக்கப்புறம் அடிஷ்னலாக சேஞ்ச் ஆகும். மறுபடியும் மார்க்கெட் ஒரு லோ வரலாம், மறுபடியும் போயிட்டு ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆச்சுன்னா இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகிடும், அப்போ இந்த லோ கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ இது ரெண்டும் வேலிட் இருக்காது, இது ரெண்டும் மாறிடும். அப்போ இந்த வயலேஷன் ஆக சொல்லும் இந்த ஹை அண்ட் இந்த லோ. அப்போ இந்த இடம் மறுபடியும் இதோட ஹை கிராஸ் ஆக சொல்லும் நம்மளுக்கு கேண்டல் மேலே க்ளோஸ் வச்சோன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட ப்ராசஸ் இப்படியே தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆனாலும் ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னென்னா, நம்ம ஹை அண்ட் லோ ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹை அண்ட் லோ கண்டுபிடிச்சோம். அதோட பிகாஸ் ஏன்னா ரீசெண்டாக இருக்கிற வயலேஷன் ஆச்சு, லோ வயலேஷன் ஆச்சு. அண்ட் அந்த புல் பேக் வயலேஷன் ஆனதுனால நம்மளுக்கு ரீசெண்டாக இருக்கிற வேலிடான ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த லோ, இந்த ஹை வேலிட், அப்புறம் அகெயின் மறுபடியும் ஒரு ரீசெண்டான புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆச்சு. அப்போ ஹை கன்ஃபார்ம், லோ கன்ஃபார்ம். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஹை லோ வேறு, இப்போ இருக்கிற ஹை லோ வேறு, ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி ரேஞ்ச் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச், அடுத்தது இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு, அடுத்தது இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சாக நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் சடனாக நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆக சொல்லும், சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபால் ஆக சொல்லும், கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். அதாவது இப்போ ஒன்று புல்லிஷ் மார்க்கெட், ஒன்று பேரிஷ் மார்க்கெட். இப்போது பேரிஷ் மார்க்கெட் எந்த இடத்துல நம்மளுக்கு மாறுறதுக்கான மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஹை அண்ட் லோ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சாலும் இங்கே புல் பேக் எடுக்காமல் டைரெக்டாக நம்மளுக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆனால் ஹை அண்ட் லோ, வேலிடான ஹை அண்ட் லோ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனால் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுக்கு பேர் தான் சிஹெச், அதாவது சிம்பிளாக சோச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து எப்படி நம்மளோட கண்டினியூட்டி, எப்படி ட்ரேட் எடுக்கிறது? இங்கே சேம் இதே சினாரியோ தான். நம்ம இங்கே ரீசெண்டாக இருக்கிற ஒரு புல் பேக்கை பார்க்கணும். ஸோ இந்த புல் பேக் தூக்கணும்னா அப்போ லோ கன்ஃபார்ம் ஆகிடும், அப்போ இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் வந்துடும் நம்மளுக்கு மார்க்கெட்டு. அப்போது இந்த லோ கன்ஃபார்ம் உடனே மறுபடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரீசெண்டாக இருக்கிற லோ, வேலிடான லோக்கு கீழே மார்க்கெட் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இல்லைன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்காரு. விக்கு வந்தால் கூட இட்ஸ் நாட் வேலிட். அந்த இடம் ப்ராப்பராக க்ளோஸ் வைக்கணும் நம்மளுக்கு கீழே போயிட்டு. கேண்டல் இந்த மாதிரி க்ளோஸ் நம்மளுக்கு இதோட ரீசெண்டாக இருக்கிற லோவுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கணும். அண்ட் சரி, இப்போ இதோட கண்டினியூட்டி இந்த ஒரு ஸ்டெப்ஸை பார்த்துரும். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனோடனே இப்போது இந்த லோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனோடனே எனக்கு வேலிடான லோ கிடைக்கல, ரீசெண்டாக இருக்கிற லோ வயலேஷன் ஆகாமலே மறுபடியும் இந்த ஹையே போயிட்டு எனக்கு நம்ம மிட்டிகேட் ஆச்சுன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா? எஸ், அகெயின் பிகாஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு ரீசெண்டாக இருக்கிற லோ, எனக்கு எந்த ஒரு லோ நியர்பை ரீசெண்டாக இருக்கிற லோ எனக்கு வயலேஷன் ஆகவே இல்லை. ஸோ டைரெக்டாக இது இன்ஸ்டண்ட்டாக மேலே போயிட்டான். அப்போது இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் வர்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ இங்கே யோசிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு, ரீசெண்டாக இருக்கிற
புல் பேக் தூக்குனா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போகும். இல்லைன்னா இது இன்வாலிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் அகெயின் ஒன்மோ சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடுறேன். நம்ம இந்த ரீசெண்டான ஹை, ரீசெண்ட் லோ, நம்ம வேலிட் ஹை வேலிட் லோ பார்த்தோம். இதோட கேரக்டர் ஃபஸ்ட் இங்கே இருந்துச்சு, ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர், அடுத்தது செகண்ட் வேலிட் ஹை வேலிட் லோன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்குது. அப்போ எங்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும்னா, இந்த ரீசெண்டாக இருக்கிற லோ, நம்மளுக்கு எது ரீசெண்டாக இருக்கிற வேலிட் லோ, அந்த லெவல் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுதான் ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சப்போஸ் இங்கே நியர்பை உங்களுக்கு புல் பேக் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் நடந்து புல் பேக் கம்பல்சரி எடுக்கணும். புல் பேக்கில் நம்மளுக்கு வயலேஷன் ஆகலைன்னா அப்போது அகெயின் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் நடக்குதுங்கிறது மீனிங். டைரெக்டாக இந்தோட ஹைக்கு நம்மளுக்கு டைரெக்டாக மார்க்கெட் போக சொல்ல மறுபடியும் நம்மளுக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்மளுக்கு நடக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு. இது இப்போ ரைட் நோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கணும். அதாவது 4 hours டைம் ஃப்ரேமில். ஸோ 4 hours டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் இல்லை, விக்கு தான் இருக்குன்னா, அப்போ இது வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. இதோடைய கண்டினியூட்டி அப்படியே போகும். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே, ஃபைனல் ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒரு தாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் ஒரு புல், நம்மளுக்கு ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் வந்து வயலேஷன் ஆகுது. அப்போது ஐ கன்ஃபார்ம், லோ கன்ஃபார்ம். அப்போ ஐ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போக சொல்ல இட்ஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் திங், மறுபடியும் இதோடைய மூமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக இருக்கிற மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வயலேஷன் ஆகுது. அப்போது இந்த ஹை கன்ஃபார்ம், இந்த லோ கன்ஃபார்ம். அப்போ இந்த லோ வேலிட் இருக்காது. இப்போ ரைட் நோ இந்த லோ தான் நம்மளுக்கு வேலிடாக இருக்கும், இந்த ஹை வேலிடாக இருக்கும். அப்போ ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். அண்ட் அகெயின் இந்த செகண்ட் இந்த வேலிடான ஹைக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு, கேண்டில் க்ளோஸ் வச்சானா இது இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். மறுபடியும் நம்மளுக்கு மார்க்கெட் வரா, புல் பேக்கை தூக்கிட்டாங்க. பட் இங்கே புல் பேக் தூக்கணுன்னே இங்கே கன்ஃபார்ம் ஹை ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் லோ ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுடைய நம்மளோட பேட் லக் இந்த ஹை கன்ஃபார்ம் லோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நம்மளோட வேலிட் லோ நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே ஒரு சோச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே மறுபடியும் புல் பேக் வந்து வயலேஷன் ஆகுதாங்கிறது வாட்ச் பண்ணணும். ஸோ புல் பேக் வயலேஷன் ஆனான்னா அப்போ இங்கே லோ கன்ஃபார்ம், இந்த ஹை கன்ஃபார்ம். ஸோ இப்போ லோ ஹை கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த லோக்கு கீழே மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதர்வைஸ் இந்த லோக்கு கீழே நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கலன்னா இதோட டைரெக்டாக நம்மளுக்கு ரீசெண்டாக இருக்கிற வேலிட் ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா கூட இது கூட நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது புல்லிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறிடும். இந்த இடத்துல பேரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த இடத்துல பேரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரீசெண்டாக இருக்கிற வேலிட் லோ. பட் இங்கே நம்மளுக்கு புல் பேக் தூக்குனதுக்கப்புறமும் மறுபடியும் டைரெக்டாக இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்காமல் டைரெக்டாக வேலிடான ஹைக்கு மேலே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சதுனால அகெயின் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து முடிஞ்சோடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, மறுபடியும் வேலிடான லோ நம்மளுக்கு வந்து வயலேஷன் ஆகுதாங்கிறத பார்க்கணும். வயலேஷன் ஆனால் அப்போது வேலிட் ஹை வேலிட் லோ நம்மளுக்கு மாறும். அப்போ இங்கே தான் இதுதான் ப்ராப்பரான வேலிட் ஹை, இதுதான் ப்ராப்பரான வேலிட் லோ. இந்த லெவலுக்கு மேலே நம்மளுக்கு ரீசெண்டாக இருக்கிற வேலிட் ஹைக்கு மேலே நம்மளுக்கு க்ளோஸ் வச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்.
ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதாகவே இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்க கிடையாது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகணும். ஸோ இந்த வயலேஷன் நடந்து முடிஞ்சோடனே வேலிட் ஹை வேலிட் லோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் அந்த வேலிடான ஹைக்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்க சொல்ல கன்ஃபார்ம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுது. ஸோ வேலிட் ஹைக்கு கீழே நம்மளுக்கு எப்போ கேண்டில் நம்மளுக்கு நல்லா க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. சப்போஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரலை. ஸோ வராதுனால டேரெக்டாக வேலிடான ஹைக்கு மேலே போனோன்னா மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ரிலேட்டடாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க சொல்ல தான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப புரியும். அண்ட் இதில் மோர் இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது இன்வாலிட் கேண்டில்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸோ ரொம்ப மிஸ்டேக்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலிட் கேண்டில், இன்வாலிட் கேண்டில், இன்டர்னல் கேண்டில் இந்த 3 கேண்டில் டைப்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்க்க சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிய வரும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒன் மோர் இதே டாபிக்ஸ் கூட நான் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.